ஹாய், இன்றைக்கி ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் யூஸ் ஆகக்கூடிய பிளாஸ்ட் ஃபர்னஸ் இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 7 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதுக்கு டயக்ராம் போட்டு தான் ஆகணும். ஸோ அதை எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் வரைகிறது அவ்வளோக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூஸ் அ ஸ்கேல், இல்லை எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னா நாங்கள் வந்து கையிலே வரைஞ்சிக்கலாம். நான் வந்து கையிலே வரைகிறேன். பிகாஸ் நானே இந்த வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கனால என்னால் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி கையிலே வரைகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்த உடனே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிளுக்கு மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் போடணும். ஓகே, பட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் இதே திரும்ப இன்னொன்று போடணும். பட் இந்த ஹைட்டில் கீழே போட்டோம் இல்லையா, அதோட ஹைட்லேயே போட்டால் போதும். ஓகேவா, இப்போது இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு வரையணும். ஓகே, இப்போது இதிலேருந்து இது வரைக்கும் கவராக வர மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். ஓகே, இதோட ஹாஃப் இருக்கணும். சரிங்களா, இந்த பெரிய ரெக்டாங்கிளோட ஹாஃப் இருக்கணும். இப்படி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இதோட ஹெட்டில் இதை அப்படியே ஜஸ்ட் ஜாயின் பண்ணி விட்டுருலாம். ஓகே, இப்போது இதிலேருந்து 2 லைன்ஸ், இந்த ஸ்கொயர்லேருந்து 2 லைன்ஸ் வந்து இருக்க மாதிரி நம்ம போடணும். இங்கே ஒன்று வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக போடணும், இப்படி நேராக வந்து இப்படி கோணையாக போடணும். இன்னொன்று வந்து லைனே ஒரு லைனே அப்படியே கோணையாக அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே அப்படியே நம்ம ஒரு குட்டி லைன் ட்ரா பண்ணலாம். அண்ட் அது இப்படி சைடில் போகணும், அண்ட் இந்த பக்கமும் சைடில் போகணும். ஓகே, நம்ம 2 சைட்ஸும் சைடில் போகிற மாதிரி. இப்போ வந்து நம்ம அந்த பாட்டில் வரையலாம். பாட்டில்னால் இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அது எப்படி வரையலாம். ஓகே, ஸோ இது கூட கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கணும், இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, ஓகே, இதுக்கு வந்து நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன்னா ஒரு இந்த அளவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் இதை நீட்டிக்கிறேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா, 1 செகண்ட். நான் முன்னே சொன்னேன்ல ஒரு கையில் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்டைலாக ஃபோன் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு, ஸோ நான் வந்து லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளார இன்னொரு லைன் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. சரிங்களா, பண்ணலாமா? இதுக்கும் நமக்கு ஸ்கேல் வேணும். நான் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வரைக்கும் நேராக வரணும். பட் இப்படி வரும்போது இங்கே வந்து ரொம்ப என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். இங்கே வந்து இந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாகவும், இங்கே வரும்போது இந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ அங்கேருந்து இங்கே ஒரு லைன் அண்ட் வந்து இங்கே ஒரு இப்படி வரணும். சரிங்களா, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி வரணும். சரிங்களா, இப்படி. ஓகே, ஸோ டக்குன்னு ஒரு லைன். ஸோ நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே,
இப்போது நம்ம இப்படி ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணலாம் இந்த மெஷர்மெண்ட்ஸில். ஓகே, இங்கேருந்து இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப இங்கேருந்து இங்கே ஒரு லைன், இது வந்து வெளியே வரைக்கும் வரணும், இது வரைக்கும். ஓகே, இங்கே லாஸ்ட்டில் வந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி போடணும். ஓகே, இந்த கர்வில் வந்து இந்த நம்ம ஒரு குட்டி லைன் மாதிரி ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த குட்டி லைன் வந்து இங்கே வந்து பெண்ட் ஆகி ஒரு ரவுண்டு மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணோம் இந்த குட்டி லைன் வச்சுட்டு. சரிங்களா, திரும்ப அதே மாதிரி இங்கே போட்டுட்டு தென் டார்க் பண்ணலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் erase it, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கொஞ்சம் லைன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் erase பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு குட்டி வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நீங்கள் வந்து ஸ்கொயர் மாதிரி இங்கே குட்டியை ஒன்று ட்ரா பண்ணணும். ஓகே, அண்ட் ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து அது இடிக்கணும். அதாவது எங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்குல்ல ஒரு பார்ட்டு, அங்கே வந்து அது இடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ரைட், இடிக்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இது 2 லைன் இங்கே ட்ரா பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா இங்கேருந்து 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். லைக் இங்கே போய் அதை இடிக்கணும். ஓகே, ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த குட்டி ரெக்டாங்கிள் அளவு ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் குட்டியாகவும் ரைட் சைடு வந்து கொஞ்சம் நீளமாகவும் நீங்கள் இருக்க மாதிரி ட்ரா பண்ணணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லைக் என்ன சொல்கிறது, அந்த ஃப்ளவர் பாட்லாம் ஒரு அழகாக இருக்கும்ல, இப்படியெல்லாம் போடுவாங்கள்ல ஃப்ளவர் பாட் இல்லையா, அதே ஷேப்பில் இங்கே நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். பண்ணலாமா? இப்படி வரணும் அண்ட் இப்படி வந்து ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கணும். அண்ட் இங்கே வரும், திரும்ப வந்து குட்டி ஷார்ப்னஸ் கொடுத்துக்கணும் அண்ட் இது க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி தான் வந்து ஒரு லைக் ஃப்ளவர் பாட், சேம் அதே ஃப்ளவர் பாட்டோட அந்த ஜார் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, பட் இந்த ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதே மாதிரி இந்த பக்கமும். ஓகே, இதில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க. அண்ட் நீங்கள் வந்து ஹாட் கேஸஸ் வெளியே போகிறதுக்காக ஒரு டியூப் மாதிரி இங்கே ஒன்று இருக்கும். சரிங்களா, இது வந்து ஹாட் கேஸஸ் வந்து வெளியே போகிறதுக்காக ஒரு டியூபு. ஸோ அவ்வளோதான். இது கீழே வந்து நம்ம பார்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். இது வந்து ஹாட் கேஸஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம வந்து இங்கெல்லாம் ஷேட் கொடுக்கலாம். ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக கொடுங்க.
அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க்கியாக அண்ட் இங்கே மோஸ்ட் டார்க் ரொம்ப டார்க்காக. ஓகே, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் காட்டணும். இது வந்து மிடில், இது வந்து லோவர், இது அப்பர் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து காட்டணும் வேரியேஷன்ஸ், அதுக்காக. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். என்னென்னா அயன் இருக்குது, அயன் ஓர் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கோக்கும் லைமும் இருக்குது. ஓகே, கோக் இஸ் நத்திங் பட் கார்பன். ஓகே, அண்டு ஃபுல்லாக போட முடியல, நல்ல சிம்பிள் போடுறேன். ஸோ அண்ட் லைம் இருக்குது. சரிங்களா? இது வந்து பெல் அண்டு ஹூப்பர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெல் அண்டு ஹூப்பர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பெல் அண்ட் ஹூப்பர். ஓகே, பெல் அண்ட் ஹூப்பர். அண்ட் இது வந்து இது ஒரு பைப். ஓகேவா? பைப் ஃபார் ஹாட் ஹேர் பிளாஸ்ட். ஓகேவா? இது வந்து பைப். ஸோ பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு இது ஸ்லாக். ஸ்லாக் வந்து வெளியேற்றுறதுக்காக இருக்கிறது தான் இது. சரிங்களா? இதுலேருந்து ஸ்லாக் தான் வெளியேற்ற முடியும். இது ஸ்லாக் அவுட்லெட். ஓகே, இது எது வெளியேற்றும்? அயன் அவுட்லெட். ஓகே, அயன் அவுட்லெட். இது ஸ்லாக் அவுட்லெட், இது அயன் அவுட்லெட். இது வந்து ஹாட் கேஸஸ். இது வந்து பெல் அண்ட் ஹூப்பர் அண்ட் அயன் ஓர் கோக் அண்ட் லைம் இருக்குது. இது வந்து பைப் ஃபார் ஹாட் கேஸஸ் பிளாஸ்ட். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு டயக்ராம் தான். ஈஸியாக நம்ம வந்து போட முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இருக்க இதெல்லாம் வந்து படிக்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கலாம். இப்போ வந்து நம்ம டயக்ராம் மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டீட்டெயிலாக நம்ம வந்து என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது இருக்கும். டாட்டா, பாய்.